வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஓல்ட் ஃபிளாஷ்பேக்னு ஒரு நல்ல சுவாரஸ்யமான கதைய பார்க்கலாம். இந்த கதை எதை சுத்தி நகருதுன்னா, ஒரு பையன் அவன் பாட்டி மூலமா சில கதைய கேட்க, அதுல சில உண்மைகள் தெரியவர அந்த கதைப்படி அவன் என்ன செய்யறான். அந்த உண்மையில அவன் குடும்பமும் சம்பந்தப்பட்டு இருப்பத அவன் அதை எப்படி எடுத்துக்கிறான் என்பதுதான் கதை. இந்த கதைய முழுசா கேளுங்க. உங்களுக்கு கேட்க நல்ல ஆர்வமா இருக்கும். இதுபோல இன்னும் நிறைய கதைய கேட்க இந்த சேனலுக்கு உங்க ஆதரவு தாங்க. அப்புறமா மத்த ஒரு சேனலோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதுக்கும் உங்க ஆதரவு தாங்க. அதுலயும் கதைகள் நிறைய வரும். தென் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சு இருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, நாம் நம் கதைக்குள்ள போகலாம். நான் அர்ஜுன். என் வயது 19. நான் அப்பள்ளி முடிச்சு காலேஜ் சேர டைம் அது. எங்க அம்மா பேரு ரம்யா, 34 வயசு. அப்பா சம்பத் 40 வயசு. டெல்லியில வேலை பார்க்கறாரு. 3 மாசத்துல ஒரு தடவை தான் வருவாரு. என் பாட்டிக்கு 60 வயசு. அவளும் எங்க கூட தான் தங்குறா. பாட்டினா எங்க அப்பாவோட அம்மா. பாட்டி மத்த சக பாட்டி கூட கோவில் குளம்னு சுத்தி இப்பதான் வீட்டுக்கு வந்துச்சு. அவ வர டைம் எங்க அப்பா 2 நாள்ல அகேன் வேலைக்கு போகணும். நான் முன்னாடியே சொன்னா மாரி, எங்க குடும்ப விளையாட்டு செயல காட்டுவோம், வார்த்தையிலையும் காட்டுவோம். நாங்க தனியா நல்லா ஜாலியா விளையாடுவோம். எப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணோம்னா, என் பாட்டி வந்ததுக்கு அப்புறம்தான் நடந்தது. ஏன்னா, பாட்டி கிண்டலா விளையாட்டு பத்தி பேசுவா. பட் நான் விளையாட்டுலயும் சரி, விளையாட்டு பத்தின பேச்சுலயும் சரி, நான் ஈடுபாடு காட்டல. என் பாட்டி பல விளையாட்டு கதை சொல்லுவா. அதுல ஒன்னு நாங்க மாபெரும் சாஃப்ட்னு இருக்கும்போது சொன்னாள். எனக்கும் அதை கேட்க ஆர்வமா இருந்தது. பாட்டி, உன் அப்பா கதைய சொல்லட்டா? நான், எங்க அப்பா கதையா சொல்லுங்க கேட்போம். பாட்டி, என்னடா சொல்லட்டா என்று அப்பாவை பார்த்து கேட்க. அப்பா, அதெல்லாம் வேணாம். நான், பாட்டி ப்ளீஸ் சொல்லுங்க. பாட்டி, என் மகன் வேணாம்னு சொல்றானே. நான், இப்ப சொல்லலனா நான் சாப்பிட மாட்டேன். பாட்டி, சரி சொல்றேன். உன் அப்பன் சின்ன வயசுல இருக்கும் வெளிய மத்த பசங்களோடு விளையாடி கொண்டிருப்பான். ஒரு நாள் அவன் அழுதுன்னு என்கிட்ட வந்தான். வந்து அம்மா என் விளையாட்டு பொருள் காணும்னு சொன்னான். அத கேட்டப்ப என்னால சிரிப்ப அடக்க முடியல. நான் என்ன சொல்றப்பா, தெளிவா சொல்லுன்னு கேட்டப்ப, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்ணாமூச்சி விளையாடின்னு இருந்தேன்ன. அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் என் விளையாட்டு பொருளை காணும்னு சொல்றாங்க. வாமா வந்து தேடி கொடுமா, அப்படி இல்லனா அவங்க கிட்ட வந்து கேளுமா என்று கேட்டு தொந்தரவு பண்ணான். பாட்டி பாதி கதை செல்லும்போது எனக்கும் எங்க அம்மாவுக்கும் சிரிப்பு அடக்க முடியல. விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருந்தோம். எங்க அப்பா லைட்டா சிரிக்க, அவள் மீதி கதைய சொல்ல ஸ்டார்ட் பண்ணா. அப்படி அவன் அழுது கொண்டிருக்க, அவனை சமாதானம் படுத்த நானும் தேடினேன். பட் வீட்லயே தேடினேன். அவன் அழுகைய நிப்பாட்டுன மாதிரி தெரியல. சோ நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னேன். அவன் எங்கன்னு கேட்க, நீ கண்ண மூடு, நான் மேஜிக் பண்ணி தொலைஞ்சி போனதை திரும்பி வர வைக்கலாம்னு நானும் மேஜிக் பண்ற மாதிரி நடிச்சேன். அப்புறம் அவனுக்கு அது கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டான். அத பாக்கும்போது எனக்கும் சந்தோஷமா இருந்துச்சின்னு அவ கதைய சொல்லி முடிச்சா. நாங்க அகெயின் சிரிக்க ஆரம்பிக்க, அதுலயும் முக்கியமா நான் இத கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் படத்துல விஜய் சிரிக்கிற மாதிரி சிரிக்க. அப்பா, டேய் அடி வாங்க போற நீ இப்போனா, எனக்கு எப்படியும் இத மறக்க முடியாது. என்னப்பா நீங்க என்று சொல்லி சிரிக்க. அப்பா விளையாட்ட என்ன அடிச்சாரு? பாட்டி அப்பா பார்த்து மீதி கதையும் சொல்லட்டுமாடா என்று கேட்க, நான் ஆர்வமாய் சொல்லுங்க, நான் கேட்கிறேன் என்று சொல்ல. அம்மா, டேய் அப்பா பாவண்டா, நாளைக்கு கேட்டு சிரிக்கலாம், இப்ப இது போதும். நான், பாட்டி, அம்மாவை விடுங்க, என்கிட்ட சொல்லுங்க. பாட்டி சொல்றேன்னு ஸ்டார்ட் பண்ண அப்பா, டேய் உள்ள போய் படுப்போ, தூங்க டைம் ஆச்சுல. நல்லா காலேஜ் கிடைக்குமான்னு கவலை இல்ல, இங்க உக்காந்தனு கதை அளந்துன்னு இருக்கு என்று சொன்னதும் நான் சோகமா ரூமுக்கு போயிட்டேன். அவங்க என்ன பேசுறாங்கன்னு நான் ஒட்டு கேட்டேன். அம்மா, ஏங்க அவன்கிட்ட சத்தம் போட்டீங்க, போய் தூங்குன்னு சொன்னா தூங்க போறான். பாட்டி, ஆமாடா, பாவம் தங்கம் பயந்து இருக்கும். அவன் இப்படி சிரிச்சு பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. சிரிச்சிட்டு இருந்தவன் அதட்டி அனுப்பிட்ட. அப்பா, சும்மா இருங்க, நீங்க 2 பேரும் தான் அவனுக்கு செல்லம் கொடுக்கறீங்க. அம்மா, உங்களுக்கு அவன் மேல பாசம் இல்லையா? அப்பா, பாசம் இல்லாமையா நானும் அவன் கூட சேர்ந்து சிரிச்சேன். அம்மா, அப்புறம் ஏன் அவன் அதட்டுனீங்க? அப்பா, அந்த கதையில அப்புறம் என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல. அது அவனுக்கு தெரிஞ்சு அவன் எங்க அப்பாவுக்கு இது கூட தெரியாம இருக்கேன்னு நினைச்சிட்டானா, அதாண்டி நான் அப்படி பண்ணேன். அப்பாவை சமாதானம் படுத்த அம்மாவும் பாட்டியும் கிட்ட வந்து, அவன் அப்படிலாம் நினைக்க மாட்டான், அவனுக்கு நீங்க தான் ஹீரோ, அவன் எப்படி அப்படிலாம் நினைப்பான் என்று கூறி ஆறுதல் படுத்தினர். கொஞ்ச நேரம் அம்மாவும் பாட்டியும் சிரிக்க, என்ன இப்ப நீங்களும் அவன் கூட சேர்ந்துட்டீங்களா
என்று அப்பாவும் சேர்ந்து சிரித்தார். நான் தூங்க சென்றேன். தூங்கும்போது இதுக்குத்தான் அப்பா கோவப்பட்டாரா, மீதி கதை என்னவாயிருக்கும் என்று யோசித்தபடி தூங்கிவிட்டேன். மறுநாள் அப்பா இல்லாதபோது பாட்டி கிட்ட மீதி கதைய சொல்லி கேட்டேன். பட் அவ சொல்ல மறந்துட்டாயேன்னு கேட்டா, எங்க அப்பா அத பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காராம். நான் பாட்டி கிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்டும் சொல்லல. அவளும் என்ன மிரட்டி அனுப்பிட்டா. பாட்டி, இங்க பாரு, சும்மா நீ கதை கதைன்னு கேட்டுன்னு இருந்தா நான் உங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன். அப்படி சொன்னதும் நான் அத பத்தி கேக்கறத விட்டுட்டேன். ஒரு நாள் நான் காலை 10:30 மணி வரைக்கும் தூங்கின்னு இருக்கும்போது வீட்டு காலிங் பெல் சவுண்டு கேட்டுனே இருக்க. வீட்ல யாருமேவா இல்லைன்னு பார்த்தா பாட்டி இங்க ஹால்ல தூங்கின்னு இருக்க. அம்மா, அப்பா எங்கன்னு புலம்பினே போய் கதவை திறந்தேன். நான் கதவை திறக்கும்போது பாட்டியும் கூட இருந்தா. யாரு சும்மா விடாம காலிங் பெல் அடிக்கிறதுன்னு பார்த்தா பக்கத்து வீட்டு ஆண்டிதா. அவளோட பொண்ணு கூட தான் இருக்கா. ஆண்டி எங்க அம்மா பாட்டி கிட்ட நல்லா பேசுவா. அவங்களும் ஆண்டி கிட்ட நல்லா பேசுவாங்கண்ணா. என்ன ஆண்டி தூங்க கூட விடாம காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்கீங்க? ஆண்டி, தம்பி உனக்கு எக்ஸாம் முடிஞ்சு போச்சுல, அதான் நல்லா டைம் போறதே தெரியாம தூங்குற. நான் நான் என் வீட்ல தூங்குறது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆண்டி? பாட்டி, ஆமா, என் பேரன் அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கான். பாவம், எக்ஸாம் டைம்ல தூங்க கூட இல்ல. ஆண்டி, ஐயோமா, உங்க பேரன் தூங்குறது எனக்கு ப்ராப்ளம் இல்ல. மொட்டை மாடியில இவனோட பேரண்ட்ஸ் சத்தம் போட்டு விளையாடின்னு இருக்காங்க. அக்கம் பக்கம் வீடு இருக்குன்னு பார்க்காம இப்படியா ஒரே சத்தம் போட்டுன்னு இருக்கிறது? பாட்டி, உனக்கு தான் அவங்கள பத்தி தெரியும்ல. அதுங்க ரெண்டும் இன்னும் சின்ன பசங்கன்னு நினைச்சுன்னு விளையாடின்னு இருக்காங்க. அப்படி உனக்கு டிஸ்டர்பா இருந்தா நீயே வந்து அவங்க கிட்ட கேளு. ஆண்டி, அதெல்லாம் வேண்டாம், நான் கிளம்பினேன்னு சொல்லி கிளம்ப. நான் பாட்டி கிட்ட, என்ன பெத்தவங்க தான் சின்ன பசங்க மாதிரி விளையாடின்னு இருக்காங்கன்னு பார்த்தா பக்கத்து வீட்டு ஆண்டியும் சின்ன பசங்க கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போறாங்க என்று சொல்லிக்கொண்டு நான் மேல போக கூட பாட்டியும் வந்தா. மேல விளையாடுற மாதிரி தனியா ஒரு இடம் இருக்கு, அங்கதான் அவங்க விளையாடின்னு இருக்காங்க. நான் அங்க போறது பார்த்து பாட்டி என்ன தடுத்து எங்க போற என்று கேட்டாள். நான், அவங்க என்ன மட்டும் சேர்த்துக்காம விளையாடிட்டு இருக்கிறாங்க. பாட்டி, நேத்து உன் அப்பா கிட்ட திட்டு வாங்கின மாதிரி இன்னைக்கும் திட்டுவாங்க நினைக்கிறையா? நான், ஏன் எல்லாரும் என்ன எதனா சொல்லினே இருக்கீங்க? பாட்டி அங்கிருந்து என்ன கூட்டிட்டு வந்து, வாடா, நான் உன் நல்லதுக்குத்தான் சொல்றேன். இப்ப நீ அங்க போனனா உன்னாலதான் கேம் ஸ்பாயில் ஆயிடுச்சு, உங்க அப்பா சத்தம் போடுவாரு என்றாள். நான், சரி, அவங்க என்ன கேம் விளையாடுறாங்கன்னு தெரியுமா பாட்டி? பாட்டிக்கு தெரியும். பட் தேரலன்னு பொய் சொல்லிட்டா நான் கோவமாய் அங்கிருந்து கிளம்பி ரூம்ல போய் குளிச்சிட்டு சாப்பிட போக முடிவு பண்ணேன். நான் குளிச்சிட்டு சாப்பிட வரும்போது மூவரும் டைனிங் டேபிள்ல இருக்க அவங்க எதையோ பேசி கொண்டிருந்தாங்க. நான் வரத பார்த்து சைலண்ட் ஆயிட்டாங்க. நான் எதுனா கேப்பேன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. நான் எதுவும் கண்டுக்காம சாப்பிட்டு என் ரூமுக்கு போயிட்டேன். நான் அவங்க 3 பேர் மேலேயும் கோவமா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். நான் மதியம் ஆனா தினமும் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் ஆடப் போவேன். அன்னைக்கு நான் விளையாட போனேன். நாங்க விளையாடின்னு இருக்கும்போது மழை வந்துச்சு. கிரவுண்ட்ல அங்க ஒரு ஓரமா நின்னுட்டு இருக்க மழை விடுற மாதிரி தெரியல. சில பேர் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. சரி, நம்மளும் போக முடிவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யாத இடத்துல நின்னு நின்னு போனேன். ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா 3 பேரும் ஒரே ஆட்டம் விளையாட்டுமா இருக்காங்க. எனக்கு அத பார்க்கும்போது கோபமும் அழுகையும் தான் வந்தது. ஏன்னா என்ன எதுலயும் இவங்க சேர்த்துக்க மாட்டங்க, இவங்க மட்டும் என்ன விட்டு ஜாலியா என்ஜாய் பண்றாங்கன்னு வருத்தமா இருந்தது. நான் வர்றது அவங்களுக்கு தெரியாம என் ரூம்ல போய் சோகமா வருத்தப்பட்டு அப்படியே தூங்கியே விட்டேன். எனக்கு தூங்கும்போது அவங்க கூட விளையாடுற மாதிரியும், அப்புறம் திடீர்னு நீ எங்க பையனே இல்ல, இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்ற மாதிரி கனவுல வர, நான் தூக்கத்திலிருந்து எழுந்து ஒரு வேலை இது என் குடும்பம் இல்லையா என்று எனக்கு சந்தேகமும் பயமும் வரத் தொடங்க. இத நான் பாட்டி கிட்ட கேட்க முடிவு பண்ணேன். நான், பாட்டி, உங்ககிட்ட ஒன்னும் கேட்கணும். பாட்டி, சொல்லுடா என் தங்கம், என்ன வேணும்? நான், பாட்டி, நான் உண்மையாவே இந்த குடும்பத்தை சேர்ந்தவன்தானா நானு? இல்ல என்ன எதனா ஹோம் கேர்லேருந்து எடுத்துட்டு வந்து என்ன வளர்க்குறீங்களா என்று கேட்டதும் பாட்டி விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிக்க. பாட்டி, என்னடா உனக்கு திடீர்னு இப்படி ஒரு கேள்வி என்று சிரித்தபடி கேட்க நான், நீங்க தான் என்ன எல்லாத்துலயும் ஒதுக்கி வைக்கிறீங்களே. பாட்டி, என்ன சொல்ற, யாரு உன்னை ஒதுக்கி வச்சா? நான், 2 நாள் முன்னாடி அம்மா அப்பா ஆட்டம் போட்டுட்டு இருக்கும்போது நானும் அவங்க கூட போய் விளையாடுறேன்னு சொல்லும்போது என்ன தடுத்தீங்க. பட் நேத்து நீங்க மட்டும் என்ன விட்டு தனியா விளையாடின்னு இருக்கீங்க. என்ன பத்தி யோசிக்க கூட இல்ல நீங்க 3 பேரும். பாட்டி, நான் உன்னை கூப்பிட்ட சொன்னேன். பட் உன் அம்மாவும் அப்பாவும் தான் நீ காலேஜ்லாம் சேர்ந்த அப்புறம் விளையாடிக்கலாம்னு சொன்னாங்க. சரி, வருத்தப்படாத. நான், சரி, இது அவங்க கிட்ட சொல்லாதீங்க. நான் சோகமா இருப்பத பார்த்து, சரி மீதி கதைய சொல்லட்டா என்று கேட்டாள் பாட்டி.
நான் சரின்னு தலையாட்டினேன். சின்ன வயசுல உன் அப்பன் அவளோட விளையாட்டுப் பொருள்லாம் காணும் சொல்லி அழுவான். நானும் அவன் கூட தேடுற மாதிரி இருப்பேன். விட்டா இவன் அழுதுகிட்டே இருப்பான்னு நான் அவன் கூட சேர்ந்து விளையாட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அவன் அழுறத நிறுத்தி அவனும் என் கூட சேர்ந்து விளையாட ஆரம்பித்தான். நான், எங்க அம்மா என்கிட்ட அந்த மாதிரி விளையாடினது கூட இல்ல தெரியுமா? பாட்டி, டேய், உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதுவும் இல்லாம நீ அழறவன் கூட இல்ல. உங்க அப்பாக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேரு தான், அதுவும் இல்லாம அவன் சும்மா அழவச்சினே இருப்பாங்க. அதுக்கு தான் அவன் அழுகைய போக்க அப்படி அவன் கூட சேர்ந்து விளையாடினேன். நானும் சரி என்னமோ போங்க அப்படின்னு அவ கூட டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அங்கேயே அப்படியே தூங்க எழுந்து சாப்பிட போன அம்மா அப்பா வெளிய போய் எப்ப வந்தாங்கன்னு தெரியல. நல்லா தூங்கிட்டேன். 4 பேரும் சாப்பிட்டு கொண்டிருக்க அம்மாவும் அப்பாவும் எதையோ பேசிக் கொண்டிருக்க. நான் என்ன விஷயம் என்று கேட்க அம்மா, நாளைக்கு ரெடியாருடா. நான், எங்கம்மா எதுக்கு? அப்பா, அவங்க கால் பண்ணாங்க. நான், யாரு? அம்மா, உன்னோட ஹோம் கேர்லேருந்து தான். அப்பா, ஆமா, நாளைக்கு உன்னை செக் பண்ண வராங்க. நாங்க உன்னை நல்லா வளர்க்குறோமா இல்லையான்னு கேள்வி கேட்பாங்க. அம்மா, நீ எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னா இங்க இருக்கலாம். பட் உனக்கு இங்க இருக்க பிடிக்கலனா உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. நான், என்ன சொல்லுறீங்க? அப்ப நான் உங்க சொந்த பையன் இல்லையான்னு அழுதுன்னு உள்ள போற மாதிரி நடித்தேன். எனக்கு தெரியும், அவங்க என் கூட கிண்டல் பண்ணி விளையாடுறாங்கன்னு. அதான் நானும் பதிலுக்கு அவங்க கூட விளையாட முடிவு பண்ணேன். என்ன 2 பேரும் கூப்பிட. பாட்டி இதுக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லாத மாதிரி திரும்பி உட்கார்ந்துன்னு இருக்குதுன்னா, ஈவினிங் அதுகிட்ட பேசின விஷயத்த அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சது. நான், அப்ப நான் நாளைக்கு கிளம்பிறேன். நீங்க 3 பேரும் நல்லா ஜாலியா சந்தோஷமா விளையாடின்னு இருங்க. எங்க அம்மா அப்பா சத்தமா சிரிக்க ஆரம்பித்தனர். சிரித்தபடி, உனக்கு ஏன் புதுசா இந்த டவுட்? நீ எப்பவும் எங்க சொந்த பையன்தான், இனிமே இந்த சந்தேகமே வரக்கூடாது அப்படின்னு சொல்ல. அப்பதான் புரிஞ்சது பாட்டி பாதிதான் சொல்லியிருக்கான்னு. அப்புறம் அவங்க எங்க எல்லா போட்டோஸையும் காமிக்க அப்புறம் எல்லாரும் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு தூங்க சென்றோம். நான் காலேஜ் சேர கவுன்சிலிங் டேட்டும் வந்தது. என் கூட அப்பா வர மாதிரி தான் இருந்தது. பட் அப்பா ஆபீஸ் விஷயமா டெல்லிக்கு போனதால அவரால வர முடியல. சோ நான் அம்மா கூட போனேன். பஸ்ல எங்க ஊர்ல இருந்து சென்னை போக 5 மணி நேரம் ஆகும். பட் ஃப்ளைட் 1 மணி நேரத்துல ரீச் ஆயிடலாம். நாங்க போகும்போது ஃப்ளைட்ல போயிட்டு அங்க காலேஜ்ல சேர்ந்துட்டு வெளிய வர மதியம் 2 ஆக. அங்க வெளியவே ஹோட்டல்ல சாப்பிட்டு பீச் மால்னு போய் சுத்தி முடிச்சு இரவு 8 மணிக்கு ஃப்ளைட். நாங்க டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு எங்க ஃப்ளைட்டா மிஸ் பண்ணிட்டோம். வேற எதுவும் அந்த டைம் இல்ல. மறுநாள் காலையில 9 மணி தான் இருக்கு. நான் மட்டும் இருந்தா பஸ்ஸு ட்ரெயின்னு எதனா புடிச்சு வந்துடுவேன். பட் அம்மா இருக்காங்க, அவங்களுக்கும் டயர்டா இருக்கும். அதனால ரூம் புக் பண்ண முடிவு பண்ணேன். இத பத்தி அம்மா கிட்ட பேச அம்மா என் மேல கோவப்பட்டாங்க. உன்னால பாரு லேட் ஆகி ஃப்ளைட்டும் மிஸ் ஆயிடுச்சு என்று சொல்லி. பாட்டி கிட்டயும் அப்பா கிட்டயும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல. அப்புறம் என்கிட்ட ரூம் புக் பண்ண வேற வழி இல்ல, காசு தான் வீணா போகுதுன்னு புலம்பியபடி இருக்க. நான், ஏம்மா எப்பவும் இப்படியே இருக்க? எல்லாமே என்னால தான் ஆன மாதிரி சொல்லிட்டு இருக்க. உனக்கு இப்பவே போகணும்னா வா, பஸ் இல்லனா ட்ரெயின்ல போகலாம். எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு ரூம் புக் பண்ணி ஸ்டே பண்ணலாம்னு சொன்னேன். இங்க டிராஃபிக் ஆனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு கேட்டேன். அம்மா அமைதி காக்க இருவரும் எதுவும் பேசாமல் இருந்தோம். ரூமுக்கு போய் திங்ஸ்ல வச்சிட்டு வாடா சாப்பிட்டு வரலாம்னு கூப்பிட்டா. நான் வரல, எனக்கு பசிக்கலன்னு சொல்ல. உன் அம்மா தானே திட்டுன, சும்மா இதுக்கெல்லாம் போய் கோய்த்து கொண்டால் நான் எதுவும் பண்ண முடியாது. நான் பாசத்துல திட்டுறேன் என்று சொல்ல. நான், சும்மா சொல்லாதீங்க, உங்களுக்கு என் மேல பாசமே இல்ல. அம்மா, எனக்கு உன் மேலதான் பாசம். நீதான் என் உலகமே. நான், எனக்கு பாட்டி மாறி அவங்க பையன்கிட்ட பாசமா இருக்கிற அம்மா இல்லாம போயிட்டாங்க. அம்மா, என்ன சொல்ற நீ? நான் உன் பாட்டி விட உன் மேல அதிகமா பாசம் வச்சு இருக்கேன். நான், பாட்டி அப்பாவோட மீதி கதைய சொல்லிட்டாங்க. அவங்க எப்படி அவங்க பையன் மேல பாசமா இருந்து அவங்க கூட விளையாடுனதுன்னு எல்லாம் சொன்னாங்க. நீங்க எப்பவாச்சும் அந்த மாதிரி இருந்து இருக்கீங்களா? அந்த கதை அம்மாக்கு தெரியும், சோ அவ அமைதியா இருக்க. நான், அன்னைக்கு கூட என்ன மட்டும் விட்டுட்டு நீங்க 3 பேரு மட்டும் விளையாடின்னு இருக்கீங்க. என்ன கூப்பிட்டவும் இல்ல. அம்மா, சரிடா, இப்ப என்ன சொல்ல வர நீ? நான், பாட்டி எப்படி அப்பா கிட்ட ஜாலியா பேசி விளையாடி பாசம் காட்டுனாங்களோ, நீங்களும் அந்த மாதிரி என்கிட்டயும் இருங்கம்மா. அம்மா, சரி வா, இதெல்லாம் சாப்பிட்டு பேசிக்கலாம்னு சொல்ல நாங்க சாப்பிட சென்று சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே வாக்கிங் மாதிரி போயிட்டு ரூம்க்கு வர. அம்மா, ஓகே, விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா என்று கேட்க. நான், இப்பவா? அம்மா, இப்பதா என்று சொல்லி இருவரும் விளையாட துவங்கினோம். விளையாடி முடிச்ச பிறகு சில அட்வைஸ் கொடுத்தால், இங்க பாருடா, நீ காலேஜ் போக போற, சும்மா எல்லாத்துக்கும் கோவித்து கொள்ளாம எதுக்கும் அடம் பிடிக்காம இருக்கணும். கோபம் இருந்தா உன் கூட யாரும் பேச மாட்டாங்க, புரிஞ்சுதா என்று கேட்க.
நான் இனிமே அப்படி இருக்க மாட்டேன். அப்படி இருந்தா நீங்க என்கிட்ட பேசுறத நிறுத்திக்கங்கன்னு அவளுக்கு சத்தியம் பண்ணேன். அப்புறம் அந்த டைம்ல என்ன படம் ஓடுதுன்னு பார்த்து அந்த படத்துக்கு போய் பார்க்க போனோம். படம் பார்த்துட்டு அப்படியே சில இடத்துக்கும் போய் சுத்தி பார்த்து நான் அப்படியே அங்க மேலாவும் விளையாடினேன். ரூம் வர 3 ஆக அந்த டைம்ல கூட சாப்பிட்டதால எங்களுக்கு தூக்கம் வரல. சோ நாங்க தூங்குற வரைக்கும் விளையாடின்னு தான் இருந்தோம். காலை ஃப்ளைட் புடிச்சு ஊர் வந்து சேர எப்படியும் 11, 12 ஆக. வந்து சாப்பிட்டு அப்படியே தூங்கி எழுந்து கொள்ள மணி மாலை 7 ஆகி போக. நான் ரூம் விட்டு வெளியே வர பாட்டியும் அம்மாவும் பேசிக் கொண்டிருக்க. நான் வருவத பார்த்து பாட்டி, என்னடா கவுன்சிலிங்லாம் எப்படி போச்சு, நல்ல காலேஜ் தானா எடுத்த என்று கேட்க. நான் அவள் கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்ல, பாட்டி, நான் கூட வந்து இருக்கலாம் போல. அம்மா, வயசான டைம்ல நீங்க ஃப்ளைட்ல எப்படி வருவீங்க? பாட்டி, அதுவும் சரிதான். அப்புறம் வேற என்ன நடந்துச்சு? அம்மா, அப்புறம் என்ன ரூம் புக் பண்ணி அங்க ஸ்டே பண்ணோம். சாப்பிட்டு இவன் சினிமாக்கு போகலாம்னு அடம் பிடிக்க நாங்க சினிமா பார்த்துட்டு வந்து கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் மூவரும் பேசி டிவி பார்த்து கொண்டிருக்க. பாட்டி லைட்டா தூங்க எனக்கோ போர் அடிக்க நான் அம்மா கூட போய் விளையாடின்னு இருக்க. திடீர்னு பாட்டி வந்து எங்க கூட விளையாட்டுல சேர நான். பாட்டி நீ அங்க தூங்குற உன்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு தான் இங்க வந்து விளையாடின்னு இருக்கோம். இங்கேயும் வந்துட்டியா நீ? அம்மா, டேய் பாட்டி கிட்ட அப்படிலாம் பேசாத. பாட்டி, நானும் வரேன்டா, என்னையும் உங்க ஆட்டத்துல சேர்த்துக்கங்கடா. நான், போ பாட்டி, நீங்க எல்லாம் விளையாடுனீங்களே, அப்ப என்ன சேர்த்தீங்களா? பாட்டி, ப்ளீஸ்டா. நான், முடியாது. பாட்டி, போடா நான் உன் அம்மா டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறேன். நான், மா, பாட்டியா சேர்க்காதீங்க. அம்மா, விடுடா, பாட்டி பாவம், அவங்களும் வந்து விளையாடிட்டு போகட்டும். பாட்டி, உன்னிடத்துல வேற யாராவது இருந்தா என்ன சேர்த்து இருப்பாங்க. நான், விளையாடுறதுனா விளையாடு இல்லனா கிளம்பி போ. பாட்டி, சரிடா என்று கூறி மூவரும் விளையாடி முடிச்சு அப்புறம் சாப்பிட்டு அப்படியே பேசிக் கொண்டிருந்தோம். இப்படியே என் நாட்கள் என் குடும்பத்தினர் கூட ரொம்ப சந்தோஷமா போச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனலை சப்போர்ட் செய்யுங்கள். நன்றி.